Hi guys, welcome back to my channel. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்க பத்தி நான் பேச போறோம். அவங்க யாரு சொல்றதுக்குள்ள நம்ம சேனலுக்குள்ள போவோம். சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொல்ற கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டீங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க யாரு அப்படி கேட்டீங்கன்னா, இவங்க பேர் வந்து மோனா ஃபேண்டி. இவங்க 1 ஜனவரி 1956 தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க யாரு அப்படி கேட்டீங்கன்னா, மோனா ஃபேண்டி அப்படின்னா வந்து முன்னா வந்து இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் சிங்கரா. அவங்க பாட்டுலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இவங்களுக்கு முன்னுக்கு வந்து நியூ சிங்கர்ஸ் வந்தனால வந்து இவங்க பேர் வந்து அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வெளியே போனாங்கன்னா வந்து ஆள் ஃபோட்டோ பிடிப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் உங்கள் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மோனா ஃபேண்டியை பார்த்தாலே யாருக்கும் தெரியாதுமே அப்படியே அமைதியாக இருக்கு. அவங்களுக்கு வந்து இனிமேல் பிடிக்கல, வெளியே போனால் ஃபோட்டோ பிடிக்கணும், நான் ஃபேமஸ் ஆகணும் நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிளாக் மேஜிக் பண்ணி வளர்ப்பவங்க பிளாக் மேஜிக் செஞ்சு தன்னை தானே அவங்க பிளாக் மேஜிக் செஞ்சு அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காகவே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மோனா ஃபேண்டி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க. ஹஸ்பண்டோட பேர் என்ன கேட்டிங்கன்னா அஃபேண்டி. மோனா ஃபேண்டி, அஃபேண்டி ரெண்டு பேரும் பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, மோனா ஃபேண்டி கூட ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஹெல்ப் மோனா ஃபேண்டி சொன்னாங்க வந்து உதவி செய்யாத மாரி அது எடுத்தோன்னே இதை எடுத்துருவார், அதை செய்வார், பாடி கார்டு மாரி கூட அவர் இருப்பார். 13 ஜூலை 1993 வந்து தத்தக் மஸ்லான் வந்து மோனா ஃபேண்டி கூட உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காரு. ராத்திரி நேரம் யாருமே பார்க்குற நேரத்தில் அந்த மோனா ஃபேண்டி இடத்துக்கு வந்து எனக்கு மெசேஜ், அவர் வந்து ஒரு கட்சி உள்ளவர், அந்த கட்சிலாம் தெரியுதானே, நான் வந்து அது பெரிய ஆளாகணும், பெரிய ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனா ஃபேண்டி கேட்கும் போது மோனா ஃபேண்டி சரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்போ வராதிங்க, யாருமே கண்ணுக்கு தெரியாத மாரி நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வந்து அப்போ வாங்க அப்படின்னு சொன்னபோது மோனா ஃபேண்டி இவரும் அந்த டைமில் வந்திருக்காரு. ஆனால் இது உண்மையாக போய் அப்படி கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் என்கிட்ட தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப்லாம் வந்து இதான் சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மை சம்பவமாக கூட எனக்கு தெரிய கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் வந்து உண்மையாக பொய்யா தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மோனா ஃபேண்டி வந்து சரி நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் தத்தக் மஸ்லான் வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக இவங்க போகும்போது மோனா ஃபேண்டியோட ஹஸ்பண்ட் அஃபேண்டி இருக்காரு இல்லையா, அவரும் நான் சொன்னேன் இல்லையா மோனா ஃபேண்டியோட உதவி செய்கிற ஆள் இருக்காரு, பாடி கார்டு மாரி இருப்பா சொன்னால, அவங்களும் மோனா ஃபேண்டி ஹஸ்பண்ட் மோனா ஃபேண்டியோட பாடி கார்டு 2 பேர் சேர்த்து தத்தக் மஸ்லானை கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் கத்தியால் தத்தக் மஸ்லானை கொலை செஞ்சுருக்காங்களா. ஆனால் இது உண்மையாக போய் கேட்டிங்க சத்தியமாக எனக்கு தெரியாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதையை நான் கூட ஷேர் பண்ணுறேன். 23 ஜூலையில் தான் வந்து போலீஸ் வந்து தத்தக் மஸ்லானோட பாடியை செக் பண்ணும்போது தத்தக் மஸ்லான் அந்த இடத்துல ரொம்பவே கொடூரமான முறையில் வந்து அவர் இருந்திருக்காரு. எப்படி இருந்திருக்காரு கேட்டிங்கன்னா 18 பீஸாக வெட்டி வச்சுருக்காங்களா. அப்போ அந்த டைம் வந்து பழி யார் வருதுன்னா மோனா ஃபேண்டி மாதிரியும் மோனா ஃபேண்டியோட ஹஸ்பண்ட் மாதிரியும் மோனா ஃபேண்டியோட பாடி கார்டு மாதிரியும் 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது கூட அவங்க மூஞ்சி ஒரு சிரிப்பு தெரியுது, ஒரு சந்தோஷம் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து அந்த முறையால் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, மோனா ஃபேண்டி வந்து கொலை செய்ய கிடையாது, மோனா ஃபேண்டி மேலே தப்பும் கிடையாது சொல்கிறாங்க. சில பேர்த்துக்கு வந்து இந்த கதை வந்து ஒரிஜினல் தெரிஞ்சிருக்கும், ஃபேக் நியூஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கு இது ஒரிஜினலாக ஃபேக் நியூஸாக கூட எனக்கு சத்தியமாக தெரிய கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் தெரியுது. எனக்கு முன்னே இந்த கதை தெரியும். ஆனால் முன்னே கூட இந்த கதை வந்து என் காதில் வந்து புதுவிதமான கதை நான் கேட்டிருக்கிறேன். இதே கதைனா என் காதில் விழுந்துக்கிட்டே தான் கிடக்குது. ஸோ வந்து மோனா ஃபேண்டி இந்த நியூஸ்னால ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நியூஸ் பேப்பர்லாம் வந்தாங்க, நியூஸ்லாம் டிவிலலாம் வந்தாங்க. அது என்ன அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அதான் வந்து இந்த மோனா ஃபேண்டியோட கதை. இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Bye bye.